ஓர் அழகிய அதிகாலை பொழுதில் வழிதவறி ஆண் சிங்கம் ஒன்று மிகப்பெரிய பள்ளத்தில் விழுந்து கிடந்தது. பள்ளத்தில் இருந்து வெளியேற முடியாமல் முயற்சி செய்து உணவின்றி தண்ணீரின்றி களைத்து சோர்ந்து போனது. அவ்வழியாக வந்த வேடன் ஒருவன் சிங்கத்தை கண்டு அதன் பலகீனத்தை பயன்படுத்தி அதை கூண்டில் அடைத்து மிருக காட்சி சாலைக்கு கொண்டு சென்றான். சிங்கத்தின் பசியை அறிந்து ஒவ்வொரு முறையும் அதை பிரம்பால் அடித்து அதை நடக்கவும் உண்ணவும் பழக்கினான். அவன் கட்டளைக்கு இணங்க சிங்கத்தை பழக்கி அவனை கண்டதும் சிங்கம் பயந்து அமைதியாய் வாழவும் அவன் தரும் உணவை உண்பதுமாய் பல மாதங்கள் கடந்தது. ஒரு நாள் மிருக காட்சி சாலைக்கு வந்த சுற்றுலா பயணிகளுக்கு வேடன் தனது திறமையை வெளிக்காட்ட சிங்கத்தின் கூண்டிற்குள் வந்து சிங்கத்தை நடக்கவும் உட்காரவும் தாவவும் ஒரு சிறு துண்டு உணவிற்காக அதை துன்புறுத்தி அடிப்பதுமாக இருந்தான். அருகில் கூண்டிற்குள் இருந்த மற்ற விலங்குகள் தங்களின் நிலைமை கண்டு வருந்தாமல் சிங்கத்தின் நிலைமையை பார்த்து அமைதியாய் நின்று கொண்டும் பார்த்து கொண்டும் இருந்தன. இவற்றை கவனித்த சிங்கம் ஒரு நொடியில் தன் நிலையை அப்போது உணர்ந்து தலைகுனிந்து வருந்திய அந்த ஒரு நொடி வேட்டைக்காரன் பிரம்பால் தன் கட்டளைக்கு கீழ்ப்படியாத அந்த சிங்கத்தை மேலும் மேலும் அடிக்க சிங்கம் ஒரு முறை தனது வெறி கொண்ட கர்ஜனையை தன் முன்னங்கால்களை தரையில் பதித்து குத்தீட்டி போன்ற நகங்களால் தரையில் கால் பதித்து முன்னோக்கி நடந்தது. தன் பிடரி முடி சிலிர்க்க வேடனை பார்த்து தனது வெறி கொண்ட கர்ஜனையை சீற்றத்துடன் சீறியது. அந்த ஒரு நொடியில் வேடன் உட்பட சுற்றுலா பயணிகள் மற்றும் அருகில் பக்கத்துக்கு கூண்டில் இருந்த விலங்குகள் அனைத்தும் பயந்து நடுங்கதான் செய்தன. சிங்கம் தனது சுயத்தை இழந்து தான் ஒரு சிங்கம் என்பதை அறியாமல் கூண்டில் அடைப்பட்டு அடிமையாய் தினம் தினம் மற்றவருக்கு ஏற்றாற்போல் வாழ்ந்து வந்தது. நீயும் நீயாகவே வாழ பழகிக்கொள். யாருக்காகவும் உனது சுயத்தை மாற்றிக்கொள்ளாதே. அப்படி நீ செய்தால் தினம் தினம் யாருக்காகவோ நீ மாறிக்கொண்டே இருக்க நேரிடும். நீயாகவே உன் சுயத்தோடு வாழ்ந்துவிடு.